ஹோமியோபதி டாக்டருக்கு எதுக்கு ஸ்டெதஸ்கோப் அப்படின்னு ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு ஹோமியோபதி டாக்டர் வந்து ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்துருப்பாரு. ஏய் ஹோமியோபதி டாக்டர் உனக்கு எதுக்கு ஸ்டெதஸ்கோப்? சரிப்பா ஸ்டெதஸ்கோப்பை நான் போடல. நாங்களும் இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு தான் வரோம், எங்களுக்கும் ஹாஸ்பிட்டேஷன்லாம் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான விளக்கம், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஹோமியோபதி படிக்கிறோம் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருப்பாரு. அது கீழே நிறைய கமெண்ட்ஸ். அதில் நான் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிற கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் போட்டிருக்காரு, எம்பிபிஎஸ் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் திங், யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் யுவர் ஓன் சிஸ்டம் அண்ட் ட்ரீட்மெண்ட். I am seeing 90% of homeopathy students working in small allopathy hospitals as duty doctors in remote areas, following allopathic system unethically, rather practicing homeopathy. If you people have no trust in your own system that you have studied for 5 years, then how would a patient trust in you? So, first trust in your system and practice what you have learned rather following other systems. Thus, we allopathic doctors prescribe any globules to the patients. அப்பதான் நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா என்னுடைய 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எத்தனையோ அலோபதி டாக்டர்ஸ், எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ், வெட்டினரி டாக்டர்ஸ் நாய் பூனைக்கு ஹோமியோபதி மருந்து வாங்கி கொடுத்து நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் என்கிட்ட ப்ரூஃப் இல்லை. என்னடா இது கமெண்ட்டுக்கு எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 2 நாள் முன்னாடி ஒரு பெரியவர் வந்தார். நைட்டு ஒரு 9 மணிக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு, எங்கள் ஃபார்மசிக்கு வந்தார். யூஸ்வலாக வெளியே வந்து மருந்து கேட்குறவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்போம். அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் தான். அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தது சர்ஜன், சீனியர் கன்சல்டன்ட் சர்ஜன். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்ஜன் முடிச்சிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ ஒரு சர்ஜன் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஹோமியோபதி மெடிசின்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஓ மிஸ்டர் டாக்டர் பேர் சொல்ல விரும்பல, ஹோமியோபதி கண்டுபிடிச்சவரே ஒரு அலோபதி மருத்துவர் தான். அதுக்கப்புறமா ஹோமியோபதியை லிட்ரலா கழுவி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு சொல்லி வந்தவங்க தான் டாக்டர் கென்ட், டாக்டர் ஹெர்ரிங், டாக்டர் பர்னட். டாக்டர் பர்னட் என்ன ஸ்பெஷாலிட்டினா அவர் அனாட்டமியில் கோல்டு மெடலிஸ்ட். எம்எல் சர்க்கார் வரைக்கும் இவங்க எல்லாமே ஹோமியோபதியை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு சொல்லி ஹோமியோபதி படித்தவங்க, ஹோமியோபதி தெரிஞ்சுக்கணும்னு படித்தவங்க, ஹோமியோபதி வளர்த்த டாக்டர்ஸில் லிஸ்ட்டில் இருக்காங்க இப்போ இவங்க எல்லாமே. ஸோ ஒரு வயசு டாக்டர் எது உண்மைன்னு தெரிஞ்சு அதுக்கு பின்னாடி போவாங்க. இதில் பிரிஸ்கிரைபிங் பேராசிட்டமால் அப்படின்னு அந்த டாக்டர் போட்டிருக்காரு. ஏன் சார் பேராசிட்டமால் பிரிஸ்கிரைப் பண்றது எம்பிபிஎஸ் டாக்டர் தான் இருக்கணுமா? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நான் 90s கிட். பெட்டி ஷாப்ல, அதாவது மளிகை கடையில பேராசிட்டமால் சேடான்லாம் வித்தாங்க அந்த காலத்துல. அதனால பேராசிட்டமால் பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்கணும் அவசியம் இல்லை, அது உங்களுக்கும் தெரியும். அது மாதிரி ஹோமியோபதி டாக்டர்ஸ் 90% வந்து அலோபதி தான் ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றீங்க. வேற என்ன பண்றது? அவங்கள நம்பி தான் அந்த குடும்பம் இருக்கு அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு ஒரு எதிர்பார்ப்பு அந்த பேரண்ட்ஸுக்கு வரும். என் பையன் ஒரு 20,000 சம்பாதிச்சு கொடுக்க மாட்டானா, ஒரு 30,000 சம்பாதிச்சு கொடுக்க மாட்டானா, கண்ணோட வாங்கி பிஹெச்எம்எஸ் படிக்க வச்சிருக்கோம், சித்தா படிக்க வச்சிருக்கோம், ஆயுர்வேதா படிக்க வச்சிருக்கோம், என் பையன் சம்பாதிச்சிட மாட்டானா அப்படின்னு பெற்றோருடைய ஏக்கத்தை, வறுமைய, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டெம்பரரியா ஸ்டார்டிங்ல கரியர் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டல் போய் கத்துக்கிறாங்க, பணத்துக்காக மட்டுமே. அவங்களுக்கும் தெரியும் ஹோமியோபதி தான் சிறந்த மருத்துவம்னு. ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு ஒரு ஹோமியோபதி கிளினிக்கை போட்டு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ற டாக்டர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் எம்பிபிஎஸ் டாக்டர் முடிச்சுட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்யலையா? அடுத்து இது ஏஐ காலம் சார், பார்த்து கமெண்ட் பண்ணணும். எம்பிபிஎஸ் டாக்டருக்கும் பொழப்பே இருக்காது, அந்த நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுருவோம். ஸோ எந்த மருத்துவம் பெருசு சிறுசு அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. ஏன்னா அலோபதியில் அடினாய்ட்ஸா, டான்சிலைட்டிஸா, பேங்க்ரைடைட்டிஸா, அப்பெண்டிசைட்டிஸா, கசாப்பு தான் அப்படின்னு நீங்க சொல்ல பேஷண்ட் வேற வழி இருக்கான்னு தேடி ஹோமியோபதி டாக்டர்ஸ்ல வராங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹோமியோபதி டாக்டர்கிட்ட வரமாட்டாங்க, அலோபதி டாக்டர்கிட்ட தான் போவாங்க. அதனால மக்களுக்கு தெரியும் எப்ப யார்கிட்ட போகணும்னு, அது அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. அலோபதியா ஹோமியோபதியான்னு அடிச்சு பார்த்துருவோம் அப்படின்னு கோயில் படத்துல வர்ற மாதிரி அடிச்சு பார்க்காம நம்ம பொழப்ப